அன்பார்ந்த நூல் நிலையம் வாசக பெருமக்களே வணக்கம். அந்த காலத்து மனிதர்கள் அசலானவர்கள், அச்சு அசலானவர்கள். இப்பொழுது பெரும்பாலும் போலிகளை அதிகமாக பார்க்கிறோம், நகல்களை அதிகமாக பார்க்கிறோம். அச்சில் வார்த்ததைப் போல ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நல்லவனாக போக வேண்டும் என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது மேல்மட்டத்திலும் சரி கீழ்மட்டத்திலும் சரி ஆளுமை இல்லாதவர்கள், சாரம் இல்லாதவர்கள், வெறும் சக்கைகளை பார்க்கிறோம். 10ஓடு 11, 100ஓடு 101, 1000ஓடு 1001ங்கிற மாதிரி தான் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஆசிரியர் வீட்டில் பழைய ட்ரங்கு பெட்டியில், அவருடைய மர அலமாரியில் அவர் ஒரு 10-15 புத்தகங்களை எடுத்து எனக்கு காட்டினார். சரி, தலைப்பையாவது பார்க்கட்டும் என்று. அதாவது அறிஞர்கள், சான்றோர்கள் தன்னுடைய நூலகத்தை காட்டுவார்கள். பெண்கள் தங்களுடைய பட்டுப்புடவைகளை காட்டுவார்கள், நகைகளை எடுத்து காட்டுவார்கள், பாத்திர பண்டங்களை காட்டுவார்கள். அதே போல் லௌகீக வாழ்க்கையில் பற்றுடையவர்கள் தங்களுடைய வீட்டை சுற்றி காட்டுவார்கள், தங்களுடைய நிலப்புலன்களை சுற்றி காட்டுவார்கள். ஆனால் படித்தவர்கள் தங்களுடைய நூல்களை, தங்களுடைய நூலகத்தை காட்டுவார்கள், தங்களுடைய புத்தகங்களை காட்டுவார்கள். அப்படி என்னுடைய ஆசிரியர் காட்டிய பல நூல்கள் இருந்தன. அதில் ஒன்று பெரம்பலூர் JS ராசு என்பவர் சின்ன சின்ன புத்தகங்களாக எழுதினார். அதில் ஒன்று பிர்லா மாளிகை மர்மங்கள் என்பது. அதைப்போல அரியலூர் ஆறுமுகம் இருந்தார். கலைஞர் 1991ஆம் ஆண்டு அரியலூருக்கு வந்தார். நான் ஒரு லாரியில் ஏறிக்கொண்டு போனேன். கூட்டம் வரலாறு காணாத கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் சொன்னார், இந்த அரியலூர் ஜெயிலில் தான் நான் கள்ளக்குடி போராட்டத்தில் ஈடுபட்டு, என்னை முதலில் இங்கு தான் அரியலூருக்கு தான் கொண்டு வந்தார்கள். அரியலூரில் ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு பகல் என்று 1½ நாள் இருந்தேன் கிளைச்சிறையில். இது நான் அறிந்த ஊர். இந்த அரியலூர் நான் அறிந்த ஊர், சில பேருக்கு அறியாத ஊர்னு ஜெயலலிதாவை குத்தி காட்டினார். பிறகு மேடையில் திரும்பி பார்த்து வேட்பாளர்கள் அமரலாம் என்றார். ஏனென்றால் ஜெயலலிதா இருக்கிற மேடையில் யாரும் அமர்வதில்லை அப்பொழுது. அதனால் கலைஞர் சொன்னார், இங்கே வேட்பாளர்கள் அமரலாம், இது சுயமரியாதை கொடுத்து சுயமரியாதை பெற்றுக்கொள்ளுகிற இடம் என்று சொன்னார். எல்லோரும் சிரித்தார்கள். அப்பொழுது அரியலூர் ஆறுமுகத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார். அதை போல ஜெயங்கொண்டம் வேணு அதே 90-91ஆம் ஆண்டு ஜெயங்கொண்டத்திற்கு வந்தார். மாவட்ட செயலாளர் சிவசுப்பிரமணியம். கலைஞருக்கு முன்னால் துரைமுருகன் பேசினார், இந்த பூமி மாதா நிலக்கரியை சுமந்து கொண்டு இருக்கிறாள், ஒரு கனிம வளத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாள். நெய்வேலியைப் போல இங்கும் நிலக்கரி சுரங்கம் வந்தும் இந்த மாவட்டம் செழிக்கும் என்று பேசினார். ஆனால் அப்படி பேசி 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றும் நிலக்கரி சுரங்கம் வரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்க, அதற்கு பிறகு கோசி மணி பேசினார், இந்த கழகத்தில் சதி நடந்து கொண்டு இருக்கிறது, கட்சியை பிரிப்பதற்கு சிலர் சதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பேசினார். அதற்கு பிறகு ஓராண்டு கழித்து தான் வைகோ வெளியேறுகிறார், கழகம் உடைகிறது. அதற்கு பிறகு பேசிய கலைஞர் அவர்கள் 1 மணி நேரம் பேசினார். அப்பொழுது தொடக்கத்தில் சொன்னார், இதே ஜெயங்கொண்டத்திற்கு நான் இளைஞனாக இருந்த பொழுது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கிறேன். திருவாரூரிலிருந்து பேருந்து மூலமாக கும்பகோணம் வந்து, கும்பகோணத்திலிருந்து பேருந்தில் ஜெயங்கொண்டத்திற்கு வந்தேன். என்னை பேருந்தில் அழைத்து வந்தவர் ஜெயங்கொண்டம் வேணு என்று குறிப்பிட்டார். எங்கள் ஊரில் சேர்மனாக இருந்தார் ஒரு காலத்தில், 40 ஆண்டுகளுக்கு முன்பு. பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நன்றாக பேசுவார். ஒன்றிய செயலாளர் செல்லக்கண்ணு அவர்களும் நன்றாக பேசுவார்.
அந்த காலத்தில் சாதாரணமான மனிதர்கள் கூட மிகச் சிறப்பாக கருத்துக்களை வெளியிடுவார்கள். ஆசிரியர்கள், சாதாரண மக்கள் கூட சிறப்பாக பேசுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட நன்றாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் நல்ல ஒரு மொழி வளம் இருந்தது. அவர் சொன்னார், மறுமலர்ச்சி திமுக ஆரம்பித்த போது நாஞ்சில் சம்பத் ஒரு முறை எங்கள் ஊருக்கு வந்தார். அதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி வந்தார். அவர் வந்த பொழுது நாஞ்சில் சம்பத் உட்பட ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தார்கள். அதெல்லாம் எவ்வளவு பண்பாடு என்று பாருங்கள் அந்த காலத்தில். பிறகு நாஞ்சில் சம்பத் பேசுவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடம் பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி பேசினார். பழைய திமுககாரர், சேர்மனாக இருந்தவர். அப்போ சொன்னார், அவர் பேசின பிறகு நாஞ்சில் சம்பத் சொன்னார், பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா என்று ஏங்கினேன். அதற்குள் தன்னுடைய பேச்சை அவர் முடித்து கொண்டார் என்று. ஒரு பிரபலமான பேச்சாளரே ஒரு சாதாரண அரசியல்வாதி கிராமத்தில் இருக்கக்கூடியவரின் பேச்சை விரும்பினார் என்றால் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் அரசியல்வாதிகள் வாழ்ந்தார்கள். அடித்தட்டு மக்களோடு மக்களாக பழகினார் என்று சொல்ல முடியாது, அடித்தட்டு மக்களாகவே வாழ்ந்தார்கள். அதை போல அப்பொழுது பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கருத்தை சொன்னார், ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை மறக்க முடியாது. நமக்கு மாநில சுயாட்சி கிடைக்கவில்லை, மாறன் எழுதிய மாநில சுயாட்சி என்ற புத்தகம்தான் கிடைத்ததே தவிர மாநில சுயாட்சி கிடைக்கவில்லை என்று பேசினார். எவ்வளவு சுருக்கமாக, எவ்வளவு புதுக்கவிதை மாதிரி ஒரே வரியில் எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க. மாறன் எழுதிய மாநில சுயாட்சி என்ற புத்தகம்தான் நமக்கு கிடைத்ததே தவிர மாநில சுயாட்சி கிடைக்கவில்லை என்று எழுதினார். மாநில சுயாட்சியை பற்றி ஜெயகாந்தன் எழுதினார். மாநில சுயாட்சியை பற்றி சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் எழுதினார். இன்றைக்கு மாநில சுயாட்சி என்பது மரணப்படுக்கையில் இருக்கிறது, புதைகுழியில் இருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய காலம் என்ன கதி ஆகுமோ தெரியாது. அதை போல பக்கத்தில், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பெண்ணாடத்தில் அதிமுகவில் வேணுகோபால் என்று ஒருவர் இருந்தார். விருத்தாசலத்திற்கு எம்ஜிஆர் வருகிறார் என்று ஒரு செய்தி பரவியது. இன்ஸ்டாகிராம் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, நாளிதழில் செய்தி கிடையாது, விளம்பரம் கிடையாது, சுவரொட்டி கிடையாது. ஆனால் செய்தி காட்டு தீ போல பரவியது. மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் விருத்தாசலத்தில் கூட்டினார்கள். கூட்டத்தை அடக்க முடியாமல் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியது. 1972-73 அந்த துப்பாக்கி சூட்டில் பெண்ணாடம் வேணுகோபாலுக்கு காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து விட்டது. எம்ஜிஆர் துப்பாக்கி சூட்டில் உயிர் பிழைத்ததைப் போல எம்ஜிஆர் தொண்டனும் உயிர் பிழைத்து விட்டார். அந்த காலத்தில் வேணுகோபாலுக்கு எம்ஜிஆர் 5000 ரூபாய் நிதி உதவி கொடுத்தார். அந்த காலத்தில் 5000 என்றால் இப்பொழுது 5 லட்சம் ரூபாய்க்கு சமம். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் தொண்டர்கள் இருந்தார்கள். அதே போல திராவிடர் இயக்கத்தில் குருவி கரம்பை வேலு என்று ஒருவர் இருக்கிறார். மகத்தான மாமனிதர், அற்புதமான மனிதர். அவர் இல்லை என்றால், அந்த மனிதன் இல்லை என்றால், குத்தூசி குருசாமி அவர்களுடைய வாழ்க்கை பல பேருக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அவர்தான் குத்தூசி குருசாமியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். குருவி கரம்பை வேலு. வசனகர்த்தா லியாகத் அலிகான் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நக்கீரனில் தொடராக எழுதினார். இந்த காலத்தில் நிறைய வசதிகள் இருக்கிறது. எல்லோரும் புத்தகங்கள் எழுதலாம், ஆடியோவாக வீடியோவாக பதிவு செய்யலாம். ஆனால் அந்த காலத்தில் அந்த வசதி கிடையாது. அதில் விஜயகாந்துக்காக, அவர் கட்சிக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், ரத்தம் சிந்தி உழைத்தேன் என்று எழுதுவார் லியாகத் அலிகான். அவர் கருவேப்பிலை போல பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டார். இதுதான் அரசியல். இதே கதையை குத்தூசி குருசாமிக்கும் நடந்தது. குத்தூசி குருசாமி படித்து வேலைக்கு போயிருந்தால் உயர்ந்த சம்பளத்திற்கு மிக உயர்ந்த பதவிக்கு போயிருப்பார், உயர் அதிகாரியாக போயிருப்பார், துணைவேந்தராக போயிருப்பார். அதோடு ஆயிரக்கணக்கான கோடி சொத்தை அனுபவிக்கக்கூடிய மடாதிபதி ஆகும் வாய்ப்பும் அவருக்கு வந்தது. இந்த இரண்டையும் விட்டுவிட்டு
அவர் கட்சி பத்திரிகையில் குறைவான சம்பளத்தில் வேலை செய்ய வந்தார். முத்தூசி குருசாமி அவர்கள். அவருடைய நூல்களை தொகுத்து வெளியிட்ட பதிப்பகம் பொன்னி பதிப்பகம் வாழ்க. அதைப்போல குருவிக்கரம்பை வேலு அவர்கள் குத்தூசி குருசாமி வாழ்க்கை வரலாற்றை எழுதிய குருவிக்கரம்பை வேலு அவர்கள் வாழ்க. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த காலத்து அரசியல்வாதிகள் பெரம்பலூர் ஜேஎஸ் ராசு, ஜெயங்கொண்டம் வேணு, அரியலூர் ஆறுமுகம், பெண்ணாடம் வேணுகோபால், பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி, குருவிக்கரம்பை வேலு, இவர்களையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அடித்தளத்தில் கிராமத்து அளவில் கிரவுண்ட் லெவலில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு கூட எவ்வளவு அரசியல் வரலாறு தெரிந்திருந்தது, எவ்வளவு அரசியல் ஞானம் இருந்தது என்று பாருங்கள். இன்றைக்கு மேலே இருப்பவர்களுக்கு கூட வரலாறு தெரியவில்லை, உணர்ச்சியும் இல்லை. நல்ல வேளை, அப்படிப்பட்ட மாமனிதர்கள் எல்லாம் செத்து போய்விட்டார்கள். அவர்கள் இன்றைக்கு இருந்து இந்த ஊழல் பெருச்சாளிகளிடம், கார்ப்பரேட் அரசியல்வாதிகளிடம் கைகட்டி வேலை செய்யக்கூடிய நிலைமை வருவதற்கு முன்பே அவர்கள் எல்லாம் காலமாகிவிட்டார்கள். ஒரு வகையில் நிம்மதியாக இருக்கிறது, அந்த மாமனிதர்கள் எல்லாம் போய்விட்டார்களே என்று. ஆனால் அப்படிப்பட்டவர்களைத்தான் வரலாறு ஏற்றுக்கொள்ளும். வரலாறு உயிரோடு இருக்கும், வரலாறு அழியாது. வரலாற்றில் அவர்கள் வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.